நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிரதிபாமா, என்ன வீல் சேர்ல வந்திருக்கீங்க? பிரதிபாமா, எங்களால காப்பாத்த முடியல. நீங்க நடந்து வருவீங்கன்னு நினைச்சேன். என்னம்மா இப்படி? சுஜா, சரி சுஜா, அழாத. நீ உன் டியூட்டி ஆரம்பி. அஞ்சனா, என்ன மாமா? ஒரு சோக செய்தியை சொல்லதாமா வந்தேன். பிரதீபா அம்மாவுக்கு என்ன? ஒன்னும் இல்ல, அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? இது சோக செய்தியா மாமா? நான் பயந்தே போயிட்டேன். அவங்களோட எல்லா நோயும் குணமாகி வர்றத நான் எவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? வந்துட்டாங்க. அஞ்சனா, நாம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல. நீ ஏகப்பட்ட கனவு கண்டம்மா, எதுவும் நடக்கல. போன மாதிரியே தான் வந்திருக்காங்க. எந்த அசைவும் இல்லம்மா. ஆமாம்மா, திரும்பவும் வீல் சேர் தான். இனி வாழ்க்கை முழுக்க இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள்ல கடவுள் கருணை மழை பொழிவாரு, சில நேரங்கள்ல கொடூரமா நடந்துக்கிறாரு. ஆக்சுவலி பிரதிபாவுக்கு இப்படி எந்த ஒரு சேஞ்சுமே வராதது எங்களை ரொம்பவே அப்செட் ஆக்கிடுச்சு. ரியலி இட்ஸ் a great tragedy. ஆனா இங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது இப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பல கேசஸ் காப்பாத்தி இருக்கோன்னு தான் சொன்னாங்க. மேடம், ஆனா சில கேசஸ் நீங்க பிரதீபாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு தான் எனக்கு தோணுது. இவ ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் நிறைய பணம் செலவு பண்ணிருக்கேன். நீங்க சொல்ற அளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் எங்களுக்கு தரவே இல்லையே. ஆஹா, மிஸ்டர் ஐசக் பெரிய ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருந்தாரு. அவர் அதை கொடுக்கவே இல்லையே. அது என்னோட பிரச்சனை இல்ல. அவரும் உங்க கூட ஒர்க் பண்றவர் தானே. அவரை நம்பிதான் நான் பணத்தை கொடுத்தேன். நீங்க கூட்டிட்டு போனப்போ நான் என்ன சொல்லி அனுப்புனேன்? பிரதீபா இங்க திரும்ப வரும்போது மறுபடியும் டான்ஸ் ஆடுற பிரதீபாவா வரணும்னு சொன்னா இல்லையா? என் புருஷனோட கூட பிறந்த தங்கச்சி இவ. பிரதீபாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளவு கோடி வேணாலும் நான் செலவு பண்ணுவேன். உங்க சேரிட்டி சொசைட்டியை நான் நம்பினது தப்பு இல்ல. இதுக்கெல்லாம் பிரதிபா ஒரு நாள் உடம்பு சரியாகி பதில் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஆழமான அன்பு இருக்குல்ல. பிரதிபா, நான் கிளம்புறேன். மேடம், நான் கிளம்புறேன். ராஜேஸ்வரி,
இங்க பிரதீபா அனுப்புன 2 கிஃப்ட்ஸ் வந்துச்சு. அது எப்படி? எங்களுக்கு எதுவும் தெரியாதே. வரேங்க. ஓகே. சுஜா, பிரதீபாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. பிரதீபாமா, பிரதீபாமா, அஞ்சனா, அஞ்சனா, எழுந்துரு, எழுந்து. சுஜா, நீ கூட்டிட்டு போ. அஞ்சனா, உன்னோட வேதனை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உனக்கு தான் தெரியுமே, இந்த உலகத்தோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை பிரதீபாவுக்கு கொடுக்கணும்னு தானே நான் அனுப்பி வச்சேன். இதுக்கு மேலையும் எவ்வளவு செலவானாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். இங்க பாரு, அனு எங்கம்மா? தூங்குறா. நீ வா, கர்ப்பிணிகளுக்கு பிடிச்ச பலகாரத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வாமா. என்னோட வேலை காலையில ரூம் ஓபன் பண்ணி க்ளீன் பண்றது தான். இந்த ரூம்குள்ள வரும்போது நீங்க இங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நீங்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க முழுசா குணமாயி வருவீங்கன்னு தான் தினமும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க நிறைய விஷயம் நடந்துச்சு. அஞ்சனாவை மனுஷர் கூட்டிட்டு வந்தாரு. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அது அலினான்னு ஒரு பொண்ணு வந்து கெடுக்கலான்னு பார்த்தா. ஆனா அஞ்சனாவளை காலி பண்ணிட்டா. அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க பாட்டி ஆக போறீங்க. அஞ்சனா இப்போ கர்ப்பமா இருக்கா. எனக்கும் தெரியும். ஒருவேளை எனக்கே தோணி இருக்குமோ? ஆனா எனக்கே குரல் கேட்டுச்சே. என்னோட பிரம்மே அதான் இருக்கும். யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு. பிரதிபாமாவோட குரல் வேற எனக்கு தெரியாது. நான் ஒரு தடவை கூட கேட்டதில்ல. ஒருவேளை வெளியில இருந்து யாராவது என்ன கிண்டல் பண்றாங்களோ? யாரா இருக்கும்? நான் தான். வெளியிலயும் யாரும் இல்ல. ஒருவேளை என்ன பார்த்த உடனே மறைஞ்சிருப்பாங்களோ? அண்ணா வாங்க. நான் போய் குடிக்க பால் எடுத்துட்டு வரேன். இப்படி நீ திரும்பி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஆரோக்கியமா திரும்பி வந்தா தரலான்னு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன்.
ஆனா இப்படி இருக்கவகிட்ட அதை கொடுக்க முடியாது. யாராவது தட்டி பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நீ இப்ப வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்தது மகனை காலேஜில் படிக்க வைக்க அட்மிஷன் வாங்க தான். மேடம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவனை நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல? சின்ன வயசுல பார்த்திருப்ப. இனிமே இந்த டவுனுக்கு தான் வரப்போறான். ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. பையனுக்காக மேடம் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. நான் இங்க ரகசியமா பல விசாரணைங்க நடத்த வேண்டியிருக்கு. இல்லைன்னா நான் உங்க பையனை என் கூடவே தங்க வச்சிருப்பேன். சோனாவும் அதே காலேஜில் தான் படிக்கிறாளாம். என் பையன் வரும்போது நான் கூட்டிட்டு வரேன். சரி, நான் கிளம்புறேன். பால் ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். பயங்கரமா பசிக்குதே. ஐயோ, பால் கீழே கொட்டிடுச்சா? ஆனா பால் கீழே எங்கேயுமே சிந்தலையே. இங்க ஏதாவது குட்டிச்சாத்தா வந்துருச்சா? எங்க அம்மா சின்ன வயசுல குட்டிச்சாத்தானை பத்தி சொல்லுவாங்க. அதுங்க இந்த மாதிரி எதையாவது எடுத்துட்டு போயிடுமா? சரி, நான் போய் இன்னொரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரேன். வா. பிரதீபா அம்மாவை பாத்தீங்களா? இல்லையே, வந்துட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க. பார்க்கணும். நீ இனிமே அதுக்காகவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கு. ஒன்று போனா இன்னொன்று வருது. ஆமா, பிரதீபா அம்மா எழுந்து நடப்பாங்கன்னு நான் நினைச்சேன். மோனு, ஒரு விஷயத்தை மட்டும் நான் கூர்ந்து கவனிச்சேன். ஆனா அம்மா கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இனிமே என்ன இருக்குன்னு நினைச்சிருப்பாங்களோ? அத்தைய கூட்டிக்கிட்டு போன சேரிட்டபிள் சொசைட்டி பணம் பறிக்கிற கும்பலான்னு தெரியலையே. இப்படிலாம் பண்ணுவாங்களா? உலகம் முழுக்க இப்ப ஃப்ராடுங்க தானே இருக்காங்க. வேலை செய்யாம பணம் சம்பாதிக்கிறாங்க. சரி விடு, நம்ம வேற ஆப்ஷன் பார்க்கலாம். அவங்கள தனியா அனுப்புனதும் சரியே இல்ல. அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டாங்க? அம்மா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தானே பண்ணுவாங்க. ஆமா, நீ அம்மாவை போற விஷயம் அத்தைக்கு தெரியுமா?
இல்ல நான் சொல்லல, சொல்லணும். அப்போ நீ அந்த எக்ஸ்பிரஷனை வாட்ச் பண்ணணும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அச்சோ, அனு பாப்பா விஷயத்துல நீ ரொம்ப சீரியஸா இருக்கியா? ஆமா. இல்ல நாளைக்கு அது பெரிய சிக்கலை உண்டாக்கலாம். அப்படி ஏதாவது வந்தா அதை நம்ம பாத்துக்கலாம். நீங்க என் கூடவே இருக்கணும். ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன். அது உனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அவளை நீ நேசிக்கிற மாதிரி என்னால நேசிக்க முடியாது. அவளை நீங்க வெறுக்காம இருந்தா போதும். நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். பிரதீபா அம்மாவை பார்க்கலையா? அது அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம். அமெரிக்கா டீம் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏமா, உனக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? கர்ப்பிணிங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பிரதீபா அம்மா. பிரதீபா அம்மா, இது உண்மையா இருக்குமா? உண்மையா இருக்கணும் கடவுளே. அப்போ உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிங்களா? நான் மெசேஜ் பார்த்துட்டேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு யார் சொன்னா? நீங்க என்னையும் ஏமாத்துறீங்களா? அப்படின்னா எழுதெல்லாம் முடியும் தானே? கொஞ்சம் கையை தூக்குங்க. மக சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? போன் எங்க? மெசேஜ் எதுவுமே காணுமே. அப்படின்னா யாரும் என்னை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க பாட்டி ஆக போறீங்க. எல்லாம் எனக்கு எப்பவோ தெரியுமா. இன்னும் 3 மாசம் ஆகல. அந்த கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. நான் போயிட்டு வரேன். முதல்ல என் மக கிட்டதான் எல்லா உண்மையையும் சொல்லணும். 2 நாள் ஆகட்டும். ஒரு யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். சுஜா, பிரதீபா அம்மா எந்த மாற்றமோ இல்லாம திரும்ப வந்திருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிற? அவங்களுக்கு குணமாகல, அவ்வளவுதான். இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் உண்மையை மட்டுமே பேசி பழகிட்டேன்டி. மேடத்துக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. உடம்பு சரியாக கூடாதுன்னு தான் அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. சாரதாக்கா, வேண்டாம். உண்மையை சொல்லும் போது அதை பத்தி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. ஒரே ஒரு கேள்விமா, எதுக்காக பிரதீபா மேடத்தை தனியா அனுப்புனாங்க? இவ்வளவு நாள் நீ தானே பாத்துட்டு இருந்த, உன்னையே அனுப்பல. அதுக்கு அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீடு சொத்து எல்லாம் பிரதீபா மேடத்தோடது தானே. அப்படின்னு யார் சொன்னா? அது யாராவது சொல்லணுமா? அப்படிதான் இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மைடி. இப்போ பிரதீபா மேடம் நார்மல் ஆயிட்டா மல்லிகா மேடம் அவுட் ஆயிடுவாங்க. அப்படி நடந்தா நான் பிரதீபா மேடம் பக்கம் போயிடுவேன்.
எந்த சைட பத்தி சொல்றாங்க? இந்த வீட்ல யாரும் யார் சைட்லயும் இருக்க கூடாதுன்னு சொன்னேன். நமக்கு எல்லாருமே வேணும்ல. ஆமா, உண்மையை மட்டுமே பேசுறவங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சாரதா ஆண்டி பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. அனுச்சலோ, முகத்தை பார்த்தாலே தெரியுது. இல்லடா, சாரதாக்கா பாவம். சுஜா அது அண்ணி, கொதிச்சிருச்சா? நான் ஹெல்ப் பண்ணணுமா? காய்கறி வெட்ட போறியா? இதெல்லாம் கத்துக்கிற வயசு இன்னும் உனக்கு வரல, சரியா? நீ பால் குடிக்கிறியாமா? இப்ப வேணாம், அப்புறமா குடிக்கிறேன். ஸ்கூல் போகும்போது குடிக்கிறேன். சாரதாக்கா நல்லா பொய் சொல்றா, பால் குடிக்கவே மாட்டான். ஏய், கேடி. உனக்கு பால் பிடிக்காதா? உனக்கு என்னாச்சு சுஜா? கிச்சன்ல இருந்த கொலவி கூட்டத்தை தான் நான் அப்பவே கழிச்சிட்டேனே, அப்புறம் எப்படி உன்னை கொட்டுச்சு? விஷயமே ஷாஜி தான். ஓஹோ, அதுதான் விஷயமா? உனக்கு பிடிக்கலனா வேண்டான்னு சொல்லிடலாம். அவருக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே. சுஜா, சண்டை நடக்கும்போது குறுக்க போனா நமக்கும் அடி விழதான் செய்யும். அத போய் குறை சொல்ல முடியுமா என்ன? இங்க பாரு, நான் பேசுறேன் அண்ணங்கிட்ட. அனுமா, நாம பாட்டிக்கு டீ கொண்டு போய் கொடுக்கலாமா? பாட்டிக்கு நான் குடுக்கறேன், என்கிட்ட கொடுங்க. அஷோ, வேண்டாம் வேண்டாம், நீ கீழே போட்டு உடைச்சிருவேன். நான் கேர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என்கிட்ட கொடுங்க. கீழே போடாம எடுத்துட்டு போகணும். கைய காட்டு. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. ஐயோ, பத்திரமா எடுத்துட்டு போ. பார்த்து மெதுவா போகணும். மெதுவா போ. ஐயோ அஞ்சனா, அவ கிளாஸ் கீழே போட்டு உடைச்சிட்டு போறா. உடைஞ்சா உடையட்டும், இப்படித்தானே அவ கத்துக்க முடியும். கிச்சன் பக்கமே வராத பொண்ணா வளர வேண்டாம். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அதை இங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒத்துக்க வைப்பேன். தேயிலை சுமந்து வளர்ந்த அஞ்சனாவோட பொண்ணு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வளரணும். பாட்டி, அச்சோ, குட் மார்னிங். அடேங்கப்பா, இன்னைக்கு எனக்கு யாரு டீ எடுத்துட்டு வந்திருக்கிறது? அனு பாப்பா. ஓ, வா. பாட்டியோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? மல்லிகா பிரதாப். அச்சோ, இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. அனு பாப்பா, நீ வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? டிரைவர். டிரைவரா? அதுக்கு பெருசா படிக்க தேவையில்லையே. அப்படின்னா கலெக்டர் ஆகுறேன். உன்னோட இஷ்டம். அஞ்சனாவும் கலெக்டர் ஆக போறா. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா கலெக்டர் ஆபீஸ்க்கு போங்க. வா, பாத்து உட்காரு. என்கிட்ட கொடுமா, நான் கொடுக்கறேன். இது பிரதிபா அம்மாவுக்கு. அவங்க வேலையை பாத்துக்கிற அளவுக்காவது குணமாகி வருவாங்கன்னு தான் நான்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்க கூட்டிட்டு போனாலும் குணப்படுத்தவே முடியலன்னா என்னதான் பண்றது? எத்தனை தடவை எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு தெரியுமா? ஏதோ உயிரோடவாவது இருக்கால, அத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பிரதீபா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவளை நல்லபடியா பாத்துக்கலாம். இவ்வளோ எல்லாம் நான் செஞ்சும் கூட பிரதீபாவுக்கு என்ன பிடிக்கல. எதிரியா தான் என்ன பாக்குறா. உங்களை அப்படி பாக்குறாங்களா என்ன? ஆமா. என்கிட்ட இப்ப வரைக்கும் அவ சந்தோஷமான முகத்தை காட்டினதே இல்ல. சரி, பரவாயில்ல. உடம்புக்கு முடியாம இருக்கா? நான் போய் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் உங்க கூட வரேன் அஞ்சாமா. வா.
நீ இப்படி இவ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பல அனு. அஞ்சனா வயித்துல ஒரு பாப்பா இருக்கு. அது என்னோட பிரதர். ஆ? எல்லாத்துக்குமே ஒரு பதில் வச்சிருக்கா இவன். புத்திசாலி. பாட்டி நான் இப்ப அஞ்சாமா கூட போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பார்த்து போலாமா அஞ்சாமா? போலாமே. வா. ஹலோ மல்லிகா பிரதாப். எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து? சொல்லுங்க. ஆமா சரி அனுப்புறேன் இன்னைக்கே. ஹலோ, ட்ரீட்மெண்ட் நல்லபடியா பாத்துக்கோங்க. செலவெல்லாம் கார்ப்பரேட் இந்தியா பாத்துக்கும். சீஃப் மெடிக்கல் ஆபீசர் கிட்டயும் சொல்லிடுங்க. ஓகே. சாஜி சொல்லுங்க மேடம். இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருப்பியா? ஃப்ரீயா தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, சுஜாவை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அவளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டேன். நான் உடனே வரேன் மேடம். ஓகே. சுஜா, நீ உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. பிரதீபாமா வந்திருக்காங்கல்ல, விட்டுட்டு எப்படி போக முடியும்? இல்ல பரவாயில்ல, நீ போய் அம்மாவை பார்த்துட்டு வா. பாவம் வயசானவங்க இல்லையா? சரி போயிட்டு வரேன். அப்படி இல்லம்மா, உங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போன் வந்துச்சு. யார் கால் பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்தது. அவ்வளோ சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லையா, உன்னை பார்க்கணும்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஐயோ, சீரியஸா இருக்குமோ? இல்லம்மா, எதுக்கும் நீ அங்க போய் பார்த்தாதான் தெரியும். நீ ரெடியாகு, உடனே கிளம்பணும். மேடம், அம்மாவுக்கு ஒன்னும் இருக்காது சுஜா. நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. இந்த குட்டி அழகி யாருன்னு தெரியுமா? இவளும் என்ன மாதிரி ஒரு அனாதை தான். ஆனா இப்போ நானும் அனாதை இல்ல, இவளும் இல்ல. இவளுக்கு இப்போ நாங்க எல்லாரும் இருக்கோம். அந்த கதைய நான் அப்புறமா சொல்றேன். அனு, இது யாரு? பாட்டிமா. பாட்டியோட பேர் என்ன? பிரதீபா. பாத்தீங்களா, இவளுக்கு எல்லாமே தெரியும். இந்த பாட்டி எங்கடா இருந்தாங்க? அமெரிக்கால. சரி, நான் இந்த பாட்டிக்கு யாரு? அன்பு மக. அம்மா, நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு, நான் வரேன். அனுமா, பாட்டிக்கு ஒரு முத்தம் குடுறா. வரேம்மா, போலாமா? வா, பாட்டிக்கு டாட்டா சொல்லு. என்னங்க, 22 வருஷத்துக்கு அப்புறமா நான் திரும்ப வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க இல்லாத உலகம் இது. 5 வருஷம் நீங்க என் மேல வச்ச அன்பு
அது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. நான் பல தடவை யோசிச்சிருக்கேன், எதுக்கு உங்களுக்கு மட்டும் என்கிட்ட கோபமே வந்தது இல்லைன்னு நான் யோசிப்பேன். அதெல்லாம் என்னோட அதிர்ஷ்டம். நான் இங்க சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அஞ்சனாவை தெரியும்ல, என்னோட பொண்ணு. அவகிட்ட கூட நான் இன்னும் உண்மையை சொல்லல. 2 நாள் போகட்டும். மல்லிகா என்ன எதிரியா பாக்குறா. நான் தோத்து போக மாட்டேன். எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணிட்டேன். யாரோ வர மாதிரி தெரியுது. மல்லிகாவா இருக்கும்னு நினைக்கிறேன். தாசனா போட்டோ வெளியில வந்துருச்சு. இது வரைக்கும் இந்த கேரக்டரை வெளியில பார்க்கவே இல்லையே. இந்த போட்டோ ஆக்சுவலி உள்ளதானே இருந்துச்சு. பிரதீபா, நம்மளோட நட்பு ஆரம்பிச்சது சொந்தம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல, அதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட சொல்லாம நீ எதுவுமே பண்ண முடியாது. நானும் அந்த அளவுக்கு ஒண்ணு கவனிச்சிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிருக்கேன். பிரதாப்புக்கும் எனக்கும் இருந்த காதல், அதுவும் அவர் சொன்னதுனாலதான். கடைசியில பிரதாப்பா என் கூட சேர்த்து வச்சவ கூட நீதானே. ஆனா இந்த பயணத்துல நாம எப்படி சடனா பகையாளியானோம்? எதுக்காக நீ என்ன உன்னோட எதிரியா பாக்குற? காரணம் காரியம் இல்லாம யாரும் எதையும் மறைச்சு வைக்க மாட்டாங்க. அந்த மர்மம் முடிச்சு நான் அவுக்குறேன். நீ உன் மனசுல இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கை முழுக்க நீ என்ன உன்னோட எதிரியா தான் பார்க்க போற. ஆமா, நான் உன்னோட எதிரி. உன் மனசுல அப்படி என்ன இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதிரியா நினைக்கிறவங்க கிட்ட பணிஞ்சு போறது என்னால எப்பவும் முடியாது. நீ படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட நான் உன் கூடவே தான் இருந்தேன். ஆனாலும் கூட நீ என்ன பகையாளியா தான் பார்த்துட்டு இருக்க. உன் கைகள் அசைய ஆரம்பிச்சது, ஆனா நீ அதை மறைச்சிட்ட. கோர்ட்ல எனக்கு எதிராக கேஸும் கொடுத்த. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? உன் அண்ணன் பிரதாபோட வார்த்தை தான் உனக்கு வேத வாக்கு. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனா இப்ப என்னோட எண்ணம் உன்னை அழிக்கிறது மட்டும்தான். அமெரிக்கால இருந்து வரும்போது
நீ போன மாதிரியே தான் திரும்ப வரணும்னு தான் நான் சொல்லி அனுப்புனேன். நான் அவங்களுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் உன்னை குணப்படுத்துறதுக்கு இல்ல, உன்னை இப்படியே இருக்க வைக்கதான். கடைசி காலம் வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும். இதுதான் நான் உனக்கு எழுதின விதி. இதெல்லாம் கேட்டீங்களா? அவளுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா துளி கூட நன்றி இல்ல. இனி எனக்கு அவ அன்பு தேவையில்ல. அது பால் குடிச்ச கிளாஸ் எடுக்க மறந்துட்டேன். பிரதீபாமா, இங்க யார் பேசிட்டு இருந்தாங்க? இனி எனக்கு அவ அன்பே தேவையில்லைன்னு என் காதுல விழுந்துச்சேன். டோட்டலி கன்ஃபியூஸ்ட். பிரதீபாமா, சுஜாவோட அம்மாக்கு சீரியஸா இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க மாட்டா. அவளோட பொறுப்பை நான் பாத்துக்கிறேன். நான் போய் அவளை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். சுஜா, அஞ்சனா, எதுக்காக நீ இப்படி டென்ஷன் ஆகுற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதானே? நீ அங்க போய் அம்மாவை பாத்துக்கிற, உடம்பு சரியாகிற வரைக்கும் அவங்க கூடவே இருக்க. அதுக்கப்புறம் இங்க வந்தா போதும். அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான் அப்படின்னு யார் உன்கிட்ட சொன்னா? இல்லைனா மேடத்துக்கு கால் பண்ண மாட்டாங்க, அம்மா எனக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அவ்வளவுதானா? நீயாவே தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. எல்லாரும் என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. உண்மையிலேயே அம்மா உயிரோட தான் இருக்காங்களா? ஐயோ, இருக்காங்க. அதுலலாம் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். அம்மா உயிரோட தான் இருக்காங்க. நீ போய் அவங்கள நல்லா பாத்துக்கிட்டா அவங்க சரியாயிடுவாங்க. எப்ப பாரு வாய்க்கு வந்தபடி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நல்லவங்க தான். அதுதான் எனக்கு தெரியுமே. நானும் உன் கூட வரதுக்கு ரெடி. ஆனா இங்க யாரையும் நான் அனுப்ப மாட்டாங்க. கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே போதும். நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா என்ன? அவர்கிட்ட அம்மா கால் பண்ணி சொல்லிட்டாங்க, நீ போறதுக்கு முன்னாடி வந்துருவாரு. ஏய், அண்ணனுக்கு மேல அன்பு இல்லைன்னு நினைக்காத. உனக்கு தான் தெரியும்ல, எனக்காக சாஜி அண்ணன் என்ன வேணாலும் பண்ணுவாரு. இந்த 2 அம்மாக்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போனதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. யார கொன்னாலாவது என் அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். அது அந்த வேகத்துல சொன்னது தப்புதான். சரி, நீ வா போலாம். ஐயோ வேணாம், நான் பாத்துக்கிறேன். வா. என்ன சாஜி ஆயுதத்தோட வந்திருக்க? ஐயோ, ஆயுதம்லாம் இல்ல. மேடம் வர சொன்னாங்க. சுஜாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமே. எனக்கு தெரியாதே. சுஜாவை கூட்டிட்டு போனோம். சண்டெல்லாம் முடிஞ்சிருச்சா? எனக்கு கோவம்லாம் இல்ல. ஆனா சுஜா என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. அவ ஒரு அப்பாவிப்பா. அவளை எத்தனை வருஷமா எனக்கு தெரியும். சாஜி, நீ வந்துட்டியா? இப்பதான் வந்த மேடம். சந்திரானா மேடம், நாம இன்னும் கொஞ்சம் லேட்டா கிளம்பலாம். சுஜாவை அனுப்பிட்டு கிளம்பலாம். சரிங்க மேடம். என்ன பண்றது சாஜி? பஸ் ஸ்டாண்ட்ல விடுறியா இல்ல நீ கூட போறியா? நானும் கூட போறேன்.
அதுதான் நல்லது. அவளுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். ம். வா. சுஜா, வா. இங்க பாரு, முதல்ல நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. சாஜி வீடு வரைக்கும் உன் கூட வருவான். வீட்ல கொண்டு போய் விட்டா மட்டும் பத்தாது, அவங்க அம்மாக்கு என்ன ஏதுன்னு பாரு. அதுக்கப்புறமா நீ வந்தா போதும்ன. ஆமா, தங்கச்சி ஆர்டர் போட்டுட்டால. சுஜா, நீ எதுக்கும் கவலைப்படாம போ. இத செலவுக்கு வச்சுக்கோ. என்ன உதவி தேவைப்பட்டாலும், பணமே தேவைப்பட்டாலும் எதுக்கும் தயங்காம எனக்கு நீ கால் பண்ணு. ஒருவேளை என்ன காண்டாக்ட் பண்ண முடியலன்னா அஞ்சனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. அஞ்சனாவும் உன் கூட வரணும்னு தான் ஆசைப்படுவா. ஆனா இவ இப்ப இருக்கிற நிலைமையில டிராவல் பண்ண முடியாது. நீ போயிட்டு வா. அண்ணா, நீ கூப்பிடாதனாலதான் தயங்குறா. உனக்கு கோவம் இல்லைன்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா? வா. ஐய, என்னென்ன கோழிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? இவள நீ முன்னாடி எப்படி கூப்பிடுவியோ அப்படி கூப்பிடுன. சுஜா, வா போலாம். இப்படியா? அட, கைய புடிச்சு கூட்டிட்டு போனா கரெக்ட் தானேமா? ஆமா. அப்போ அது சுஜாவோட மனசு மாறுதா பார்க்கலாம். போலாம். கூட. வேற. குட் கேர்ள். மென்னு சாப்பிடணும். மோனு, உங்க பாஸ்போர்ட்டை ரெனியூல் பண்ற டைம் ஆயிடுச்சு. ஞாபகப்படுத்த சொன்னீங்கல்ல? தேங்க்யூ. இன்னைக்கே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுறேன். ஹலோ, நாம ஒரு படத்துக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? சரி, இன்னைக்கு நான் சீக்கிரமா வந்துடுறேன். 2 பேரும் போலாமா? அப்போ அனுவையும் கூட்டிட்டு போலாங்க. அப்புறம் இவ பிரச்சனை பண்ண போறா. இவளை எதுக்காக கூட்டிட்டு போனோம்? அப்படின்னா இவளை தனியா இங்க விட்டுட்டு போக முடியுமா? ஐயோ அஞ்சம்மா. ஐயோ அனு, விழுந்துட்டியாமா? வா வா. என்னடா, அடிபட்டுச்சா? வலிக்குதா? என்ன பண்ணுது? என் பாப்பாவை தள்ளி விடுவியா நீ? உன்ன நான் அடி கொடுத்துட்டேன், சரியா? என்னோட வாட்ச்ங்க. இந்தாங்க வாட்ச். இது எப்பவும் இங்கதான் இருக்கும். நான் இல்லைனாலும் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் அப்படி இல்ல. ஆமா, எனக்கு தெரியும். இதெல்லாம் என்னோட உரிமை. நான் சும்மா சொன்னேன்பா. வாங்கிக்கோங்க. என் லேப் எங்கம்மா? லேப் இங்க தாங்க இருக்கு. இந்தாங்க, குடிங்க. பேக்கும் இங்கதான் இருக்கு. அஞ்சம்மா, எனக்கு சுச்சு போகணும். அச்சோ, சரி வா 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 போலாம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? என் ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? இங்க தாங்க இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன், சரியா? வா. Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.